ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிநயா பியூட்டி. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெரைட்டி ரைஸ்ல லெமன் ரைஸ் சிம்பிள் அண்ட் டேஸ்டா குயிக்கா எப்படி செய்யலாங்கிறதா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். லெமன் ரைஸ் செய்யறதுக்கு இப்படி 3 லெமன் நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப லெமன் ரைஸ் செய்யறதுக்கு 3 லெமன் எடுத்திருந்தேன் பாத்தீங்களா, அதை ஜூஸா எடுத்து அதுல உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன் பாருங்க. அதாவது 2 டம்ளர் ரைஸ் எடுத்து சாதமா நான் வடிச்சு வச்சிருக்கேன். அந்த 2 டம்ளர் சாதத்துக்கு ஏற்ற சால்ட் போட்டுக்கணும். நம்ம கொஞ்சமா வெந்தயத்தை எடுத்து இப்படி வறுத்து வச்சுக்கணும். இதை பொடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம இனிமே கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதாவது நிலக்கடலை பருப்பு, ஓகேங்களா. தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்துக்கிறீங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம், கடலை பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், வரமிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்ப எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. இப்ப நம்ம வழக்கம் போல கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் அதில் சேர்க்கணும் பாருங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேருங்க. நல்லெண்ணெய் சேர்த்தாதான் வெரைட்டி ரைஸா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஆயில் காயட்டும், ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். ஆயில் காஞ்சிருச்சு பாருங்க. கடுகு நம்ம அதுல பொரிய விடுறோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சம் 1 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு இப்ப அதுல கருவேப்பிலையை போடுறோம் பாருங்க. அதோட 2 காஞ்ச மிளகாய் வச்சிருந்தோமா, அதை பிடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்ப லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப நெக்ஸ்ட் அதாவது கடலைப்பருப்பு கொஞ்சமா எடுத்துருக்கேன் பாருங்க. அதனால அதை போட்டுக்கோங்க. போட்டு ஆயிலே அது கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் நல்லா வறுத்துருங்க. அடுத்ததான் நிலக்கடலை பருப்பு, அது கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாருங்க. நல்ல டேஸ்டா இருக்கும் கடலை சேர்த்தா. சோ அதையும் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க 1 நிமிஷம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்ப வெந்தயம் வறுத்து வச்சிருந்தோம்ல, அதை இப்படி நல்லா நைஸா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அதை அதுல சேர்க்கிறோம். நம்ம வெந்தயத்தை நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதோட அப்படியே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப இந்த லெமன் ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை அதுல ஆட் பண்ணுங்க. அதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டை போட்டுருங்க. இதையும் ஒரு 1 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பாருங்க, இப்ப நல்லா கொதிக்குது பாருங்க. ஆனாலும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம சிம்ல வச்சு நல்லா காய்ச்சணும். சரிங்களா? நல்லா இப்படி கலக்கிட்டே இருக்கணும். சிம்ல வச்சு எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும் பாருங்க. காமிக்கிறேன். பாருங்க, நல்லா பாருங்களேன், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சு இப்படி கிண்டிட்டே இருந்தீங்கன்னா அப்படி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. சூப்பரா லெமன் சாத்துக்கு உண்டான அந்த புளிச்சாறு ரெடி ஆயிருச்சுங்க. நம்ம இப்ப ரைஸ்ல போட்டு எப்படி கிளறணுங்கிறத நம்ம காமிக்க போறேன். நெக்ஸ்ட் பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்து நான் ரைஸ் பாருங்க 2 டம்ளர் போட்டு வடிச்சு வச்சிருக்கேன்.
நல்ல இந்த பதத்துல அந்த ரைஸை நம்ம வடிச்சுக்கணுங்க. ரொம்ப குழைய வடிக்க கூடாது, கொஞ்சம் விரையா வடிக்கணும். இப்போ இதுல வந்து இதை நம்ம வந்து இந்த புளிச்சாறை வந்து ஆட் பண்றோம். லெமன் ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிட்டு அப்படியே கிளற வேண்டியதுதாங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம இது அப்படியே எல்லா ரைஸும் அதில் மிங்கிள் ஆகிற மாதிரி நம்ம கிளறணும். நல்லா கிளறிட்டு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, அருமையான லெமன் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்டா இருக்கும். வெரைட்டி ரைஸ்ல லெமன் ரைஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குங்க. இது காம்பினேஷனா இன்னைக்கு நான் என்னென்ன வச்சு சாப்பிட போறேங்கிறத இப்போ நெக்ஸ்ட் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, லெமன் சாதம் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குங்கிறத நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். லெமன் சாதத்துக்குங்க நான் வந்து பருப்பு துவையல் அரைச்சிருக்கேன் பாருங்க. அதோட கருவாடு வறுவலும் செஞ்சிருக்கேன். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அதை செஞ்சிருக்கேன். இந்த நிலக்கடலை பருப்பு நிறைய போட்டிருக்கிறதுனால லெமன் சாதம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த லெமன் சாதத்தோட இந்த பருப்பு துவையலுக்கும் கருவாடு வறுவலுக்கும் வேற லெவலா இருக்குங்க டேஸ்ட். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம அபிநயா பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.